கவி கேட்க காத்திருக்கும் கவிதா நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் ஒரு பொழுதில் செவியோரம் கவி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். வாரம் ஒரு முறை நாம் ஒரு புகைப்படம் தந்து அதற்கு பொருத்தமான தலைப்பையும் தந்து கவிஞர்களிடமிருந்து நல்ல கவிதைகளை கேட்டு இருக்கிறோம். வருகின்ற கவிதைகளில் நன்றி என்று கண்ட கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறோம். எங்களது பிரேனிலா மீடியாவை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். பிரேனிலா மீடியா என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் உங்களுக்காக காத்திருக்கிறது. குறிப்பாக வளர்ந்து வரும் இளம் கவிஞர்களது திறமைகளை வெளிக்காட்ட பிரேனிலாவின் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி தொடர்ந்து வருகின்ற நாட்களில் வர இருக்கிறது. நாம் வழங்குகின்ற தலைப்பில் நீங்களும் உங்களது கவிதைகளை எழுதுங்கள். உங்களது கவிதை 15 வரி தொடக்கம் 35 வரிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். கவிதைகளை அனுப்புகின்ற பொழுது தமிழில் டைப் செய்து உங்களது பெயர் முகவரியையும் குறிப்பிட்டு அனுப்புங்கள். நீங்கள் விரும்பின் இனி வருகின்ற நாட்களில் உங்களது புகைப்படத்தையும் உங்கள் கவிவரிகள் சுமந்து வரும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே நீங்கள் விரும்பின் உங்களது புகைப்படத்தையும் கட்டாயமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வையுங்கள். உங்கள் கவிவரிகளோடு சேர்த்து உங்களது பெயர் முகவரி என்பவற்றையும் சேர்த்து 15 தொடக்கம் 35 வரிகளுக்கு உட்பட்டதாக நாம் வழங்குகின்ற தலைப்பில் உங்களது கவிதைகளை அனுப்பி வையுங்கள். சரி, இன்றைய தினமும் நாம் ஒரு தலைப்பை வழங்கியிருக்கணும். ஒரு புகைப்படத்தை தந்து அதற்கு வரமாய் வருவாய் நீ எனும் ஒரு தலைப்பை தந்து அந்த தலைப்பின் கீழ் கவிஞர்களிடமிருந்து கவிதைகளை கேட்டிருந்தோம். கவிஞர்கள் கருக்கட்டிய வரிகளை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். வந்த வரிகளில் நன்றி என்று கண்ட சில வரிகளை உங்களோடு சேர்த்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் கவிதைக்கு சொந்தக்காரர் MN நிசாமியா ஹஸ்கம்பொல சியம்பலா கஸ்கொட்டுவ. சியம்பலா கஸ்கொட்டுவ ஹஸ்கம்பலையிலிருந்து MN நிசாமியா கருக்கட்டியிருக்கின்ற கவிவரிகள் இப்படி உருப்பெறுகிறது. தீராத துயரங்களின் நடுவே தத்தளிக்கும் காரிகைக்கு தவிப்பு நீக்கி தஞ்சம் தரவே வரமாய் வருவாய் நீ. விடிந்திடும் பொழுதுகளில் விடியாத முகங்களுடன் விமர்சனங்களை அள்ளி வீசும் வீட்டார் உற்றார் தலை குனிய வரமாய் வருவாய் நீ. 2 திங்கள் என் ஈரப்பையில் குடியிருக்கும் ஈயாத பொழுதுகளையெல்லாம் ஈந்து தர எனக்கு வரமாய் வருவாய் நீ. விருந்து சபைகளிலும் வீட்டு சபையிலும் கூட்டு வைபவங்களிலும் என்னை வருந்த வைக்கும் சமூகத்தை புன்சிரிப்புதிர்த்து தலை குனிய வைக்க வரமாய் வருவாய் நீ. அன்பால் குளிப்பாட்டி பண்பால் அமுதூட்டி பக்குவமாய் உனை காப்பேன். முத்தச்சோரூட்டி அணைப்பு கம்பளி போர்த்தி அழகாய் உனை வளர்ப்பேன். கண்ணீர் கோடு பதிந்த கன்னங்களில் இச்சு வைத்து கண்ணீர் கரை பதிந்த கைகளை நீ பிடிக்க வரமாய் வருவாய் நீ. பேணி காத்து பொத்திக் கொள்வேன், மணிப்பேழையில் வைத்து பார்த்து கொள்வேன். இறையிடம் கெஞ்சும் இந்த நெஞ்சத்துக்கும் கொஞ்சம் கதரும் பஞ்சு கரங்களுக்கும் ஓய்வு கொடுத்திட வரமாய் வருவாய் நீ. பேணி காத்து பொத்திக் கொள்வேன், மணிப்பேழையில் வைத்து பார்த்து கொள்வேன். இறையிடம் கெஞ்சும் இந்த நெஞ்சத்துக்கு கொஞ்சம் கதரும் பஞ்சு கரங்களுக்கும் ஓய்வு கொடுத்திட வரமாய் வருவாய் நீ. இந்த அழகான கவிவரிகளை கருக்கட்டி தந்திருந்தவர் சியம்பலா கஸ்கொட்டுவ ஹஸ்கம்பொலையைச் சேர்ந்த MN நிசாமியா அவர்கள். நிசாமியாவுக்கு எமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இனி அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் மாத்தல தும்கொலவத்தையைச் சேர்ந்த துவான் ஜமீல் ஃபாத்திமா இல்மா. தும்கொலவத்த மாத்தலையைச் சேர்ந்த துவான் ஜமீல் ஃபாத்திமா இல்மா வழங்கும் கவிவரி இப்படி உருப்பெற்றிருக்கிறது. விலையற்ற முத்தென இனிய அமுதென அழியாத நினைவென என்னுள் வரமாய் வருவாய் நீ. வானில் சுதந்திர பறவையென மலரில் தாவும் வண்டென என்னுள் துடிக்கும் உயிரென எனக்கே வரமாய் வருவாய் நீ. இதம் தரும் தென்றலென என் உணர்வுக்கு வண்ணம் தந்திட என் மனவானில் இதமாய் என்னோடு பறந்திட வரமாய் வருவாய் நீ. வரமாய் வருவாய் நீ என என் சிறகுகளில் அழகிய வண்ணம் சுமந்து காத்திருப்பேன். வரமாய் பெற்ற உன்னை என் கண்களிலும் துடிக்கும் என் உயிரினிலும் என்றும் சுமந்திடவே வரமாய் வருவாய் நீ. இந்த கவிவரிகளுக்கு சொந்தக்காரர் மாத்தல தும்கொலவத்தையைச் சேர்ந்த துவான் ஜமீல் ஃபாத்திமா இல்மா. உங்கள் கவிவரிக்கு நன்றிகள். பிரேனிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு புகைப்படம் வழங்கப்பட்டு அதுக்கு பொருத்தமான தலைப்பும் வழங்கப்படுகிறது. நாம் வழங்குகின்ற தலைப்பின் கீழ் நீங்கள் உங்களது கவிதைகளை கருக்கட்டுங்கள். உங்களது கவிதைகள் 15 வரைக்கும் 35 வரைக்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். வருகின்ற கவிதைகளில் நல்ல கவிதைகளை இனம் கண்டு நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். கட்டாயமாக நீங்கள் கவிதைகளை அனுப்புகின்ற நேரம் தமிழில் டைப் செய்து உங்களது கவிதைகளை வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வையுங்கள். பெயர் முகவரி என்பவற்றோடு
நீங்கள் விரும்பி உங்களது புகைப்படத்தையும் அனுப்பி வைக்கலாம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இன்று செவியோரம் கவி நேரம் நிகழ்ச்சி வரமாய் வருவாய் நீ எனும் தலைப்பில் கவிகளை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. இனி நிகழ்ச்சியில் மடவள பஜார் ராஷித் முகமது ஃபாஹிர் தரும் கவிதை இப்படி அமைகிறது. அன்பின் சிகரம் நீ, காதோரம் கொஞ்சம் மங்கை நீ, காத்திருக்கிறேன் நிறை பக்தியுடன் வரமாய் வருவாய் நீ என்று. நிலவின் வெளிச்சத்தில் அதன் ஒளி மங்கி போயிடும் உன் வருகையை நான் கண்டால் எந்தன் தேவதை நீ அன்று வரமாய் வருவாய் நீ. தொலைதூரம் தொலைபேசியில் சங்கமிக்கும் ஒளி கூட உன் வருகைக்கு சல்யூட் அடித்திடும். உன் நாமும் என் பேசியில் தென்பட்டால் அத்தனையும் சங்கை வரமாய் வருவாய் நீ என்று. உன் பெயர் கூட கவிதையாகிவிடும் நான் மொழிக்கும் உச்சரிப்பிலே. உதடுகளும் சங்கமித்திடும் உன் நாமத்தை மொழிந்திடவே மெல்லிய ராகமாய் வரமாய் வருவாய் நீ என்று. உன் வருகையோ என் வாழ்க்கையின் வரம், வரங்களில் சிறந்ததன்றோ எந்தன் சீமாட்டி. எத்தனை கஷ்டங்கள் வந்திடினும் உன் புன்னகையை எனக்கு வரமடி. காத்திருக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறேன், வரமாய் வருவாய், எந்தன் வாழ்க்கையில் சுகம் தனித்திடுவாய், சீமாட்டி நீயே வரமாய் வருவாய். இந்த கவிவரிகளை கருக்கட்டியிருந்தவர் மடவளை பஜார் ராஷித் முகமது ஃபாஹிர். உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். செவியோரம் கவி நேரம் நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் சாரா கண்டி. கண்டியிலிருந்து சாரா தான் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர். அவரது கவிவரிகள் இப்படி கருக்கட்டி இருக்கிறது. அழகான எதிர்பார்ப்பு உனக்காக நான் அமைக்க, அன்பாலே என்னை காக்க, என்னவனே வரமாய் வருவாய் நீ. தீனாலே என் உள்ளம் காத்து, தீமை தீண்டாமல் என் வாழ்வை காத்து, நாளை ஜன்னத்துள் வாசல் வரை என்னோடு கைகோர்த்து ஒன்றாய் செல்ல வரமாய் வருவாய் நீ. அன்பாலே என்னை அலங்கரித்து அசுத்தங்கள் வாழ்வை தாக்காமல் அமைதியெனும் மரணாலே எனக்கு கோட்டை கட்டிட வரமாய் வருவாய் நீ. என்னை நானே காவல் செய்து கற்பனையில் கூட கற்பினை கடிவாளமின்றி கரையோடாமல் காத்து வந்தேன். காரணம் வரமாய் வருவாய் நீ என்று. எனக்கேற்ற உறவு நீ எங்கிருப்பாய் அறியேன் நான். ஆண்டவன் அளித்த வாக்குப்படி கண்ணியமாய் காத்திருக்கிறேன். நீ கண்ணியம் தவறாமல் என்னிடம் சேர்ந்திடுவாய் என இன்னும் காத்திருக்கிறேன். இணையே வரமாய் நீ வருவாய் என. இந்த கவிதையை தந்தவர் கண்டியிலிருந்து சாரா. சாரா, உங்கள் கவிவரிகளுக்கு நான். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் வரமாய் வருவாய் நீ எனும் தலைப்பில் கவிஞர்கள் தந்த கவிதைகளில் நன்றி என்று கண்ட கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் சம்மாந்துறையைச் சேர்ந்த ஜுஹா KM. சம்மாந்துறை KM ஜுஹா வழங்குகின்ற கவிதை இப்படி அமைகிறது. மறவர்கள் கூட மணமாலை சூட, மனதார அதை நானும் காண, மங்கையுன்னை மனமும் தேட, காத்திருக்கிறேன் கனவுகளோடு கண்ணி உன்முகம் காண. இதயத்தில் பூத்த பூவே, இரு இதழ் பேசிடும் தீவே, தாளாட்டும் அன்பு தாயே, சீராட்டும் அழகும் நீயே. மன்னவன் மயங்கும் மதியே, மனதை ஈர்க்கும் விழியே, உணர்வை ஊட்டும் வழியே, உள்ளம் முழுதும் நீயே. புன்னகை புரியும் அழகே, பொன்னகை அணிந்த அரசே, என் மனம் விரும்பும் பெண்ணே, என்னுயிர் தேடும் கண்ணே. மார்கழி பூ மலையே, மனம் பறித்த மாளிகையே, கண் தேடும் காவியமே, என் காதல் ஓவியமே. காத்திருக்கிறேன் நித்தமும் கண்ணியுன் முகம் கண்டிடவே, கார்மேகத்திடையே கதிரவனாய் உதித்திடுவாயே, வரமென வந்திடுவாயே, நீ வரமென வந்திடுவாயே. இந்த கவிதையை தந்தவர் சம்மாந்துறை ஜுஹா KM. உங்கள் கவிதைக்கு நன்றிகள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் வரமாய் வருவாய் நீ எனும் தலைப்பில் கவிஞர்கள் தந்த கவிதைகளோடு பேசிக்கொண்டனர். இனி வரும் நாட்களிலும் பிறைநிலா ஊடக வலையமைப்பு வளர்ந்து வரும் கவிஞர்களுக்கு களம் அமைப்பதற்காக வேண்டி நல்லதொரு புகைப்படத்தை தந்து அதற்கு பொருத்தமான ஒரு தலைப்பையும் தந்து கவிஞர்களிடமிருந்து கவிதைகளை கேட்க இருக்கின்றோம். கவிஞர்கள் 15 வரைக்கும் 35 வரைக்கும் இடைப்பட்டதாக உங்கள் கவிதைகளை தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வையுங்கள். பெயர், முகவரி, அதே போன்று நீங்கள் விரும்பின் உங்களது புகைப்படத்தையும் அனுப்பி வைக்கலாம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். சைபர் 7731474675 7731474675 எனும் எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களது கவிதைகளை அனுப்பி வையுங்கள். இந்த நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் மன்னாரிலிருந்து நவாஹிர் அஸ்லியா. மன்னார் நவாஹிர் அஸ்லியா வழங்கும் கவிவரிகள் இப்படி உருப்பெற்றிருக்கிறது. அன்பானவனே, நீ வருவாய் என்னிடம். பெண்ணிவளின் கனவுகள் நனவாகி போக ஆயுள் முழுவதும் வரமாய் வருவாய் நீ.
நெற்றிதனில் முத்தமிட காதோரம் கதகளியாட விழிகள் அதில் விழிநீர் துடைக்க முக்கோரம் முனங்கள் செய்ய உதட்டோரம் முக்கிரம் பார்க்க வரமாய் வருவாய் நீ. கண்ணாளனே, காலையில் உன் முகத்தில் விழிக்க காற்றோடு உலா வரும் என் அன்பில் உன் அன்பும் கலந்திட ஒரே தட்டில் ஒன்றாய் நாம் இருவரும் உணவருந்த வரமாய் வருவாய் நீ. வீரனே, என் விரலடியில் வீணைகள் மீட்ட கையோடு கைகோர்க்க என் ஈரமான கூந்தலை உன் கையால் துவட்டிவிட வரமாய் வருவாய். என்னவனே, என் கெஞ்சலை உன் கேள்வியாய் நினைத்து விடை தேட வரமாய் வருவாய் நீ. என் பார்வையில் பல்லாயிரம் அர்த்தங்கள் கண்டுகொள்ள காலங்கள் கடந்து சென்றாலும் உன் மடியில் தலை வைத்து நான் தூங்க வரமாய் வருவாய் நீ. எனக்கானவனே, என் சொற்பனம் அத்தனையும் நனவாகி போக காலம் கடத்தாமல் வரமாய் வருவாய் நீ என்னிடம். இந்த கவிதையை தந்தவர் மன்னார் நவாஹிர் ராஸ்லிஹா. இனி செவியோரம் கவிநேரம் கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் மடவளை பஜார் ஜெயினுலாப்தீன் ரிஸ்வானா ஆசாத். அவர் வழங்கும் கவிதை இப்படி அமைகிறது. உயிரில் கலந்து உணர்வில் நிறைந்து உள்ளத்தில் மலர்ந்து நினைவுகளுடன் ஒன்றிப்போய் இதயத்தில் இமயமாய் வரமாய் வந்தமர்ந்தவனே, என் வாழ்க்கை துணையே, ஆசை ஆசாவே, ஆசாத் தனசே, உன்னை நேசிக்கும் உள்ளமிங்கே உன் நினைவுகளோடு இதயத்தின் ஓசையில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் இசைகள் ஞாபகத்தில் ஆயிரம் வடித்திட வரவில்லை பார்த்தேன். இப்பூலோகத்தில் வந்து பிறந்தவன் நீ, ஏக வல்ல இறைவனால் எனக்கு கிடைக்கப் பெற்ற அற்புதம் நீ, விலை மதிப்பற்ற முத்து நீ. பிதாவின் பொறுப்பில் அவர் நிழலில் மகளாய் அன்று உன் பொறுப்பில் என்னை சுமந்தாய் நிழலாய் இருக்கிறாய் என்று நீ, நான் தேடிய சொத்து நீ. தந்தை நாமம் இணைந்த என் பெயரை உன் நாமத்தோடு இணைத்து பார்க்க வரமாய் வந்தவன் நீ, உன் இதய துடிப்பை கேட்கும் வரத்தை தந்தவன். தாரமாய் நான் இங்கு, ஆனால் நீயோ தந்தையாய் துணையாய் தோழனாய் தாயாய் தாதியாய் எல்லாமாக இருக்கிறாய் நீ. பிணியால் பல திங்கள் கட்டிலோடு ஒட்டியவளாக நான் இருந்தேன், ஔடதமாக நீ இருந்து என்னை நடமாட வைத்தவன் நீ. சீராட்டுகிறாய், ஊட்டுகிறாய், நீராட்டுகிறாய், துவட்டுகிறாய், தலை கோதி ஒத்தனமாய் தூங்க வைக்கிறாய் நீ. அப்படியானால் வரமாய் வந்தவன் தானே நீ எனக்கு. நாளை மகசரிலும் உன் கரம் பிடிக்க வரம் ஒன்று கேட்கிறேன் படைத்திட்ட நாயனிடம். அழகுற இந்த கவிதையை தந்தவர் மடவளை பஜார் ஜெயினுலாப்தீன் ரிஸ்வானா ஆசாத். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இனி அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் புத்தளம் ஏத்தாளையைச் சேர்ந்த முகமது சரீன் சவுதுன் நிசா. அவரது கவிதை இப்படி கருக்கட்டப்பட்டிருக்கு. 2 மாதங்கள் என்னை சுமந்து ஈன்றெடுத்த என் தாயவளின் மடி சாய்ந்து இன்று பருவ வயதடைந்து குமரியாய் மலர்ந்திருக்கும் இளம் மங்கி என் கரம் பற்ற காத்திருக்கும் என் துணையே, பண்புமிக்க தாயவளின் மடியினிலே நான் பெற்ற பாசம் எனும் பூவின் வாசம் குறைவின்றி நான் பெறவே வரமாய் வருவாய் நீ. பாசமெனும் 3 எழுத்தை பண்புடனே காட்டித் தந்து இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் சேர்த்த தோழனாய் உடன் பிறந்த உறவுடனே வலம் வரும் பௌர்ணமி நான், ஒளி கொடுக்கும் சூரியனே வரமாய் வருவாய் நீ. மன வாழ்க்கை எனும் தோட்டத்திலே மனம் வீசும் ரோஜாவாய், மார்க்கமெனும் வழியதனை மனதோடு ஏற்றவனாய் மங்கையன் கைப்பற்ற வரமாய் வருவாய் நீ. சந்தேகமெனும் தீயை சற்றும் நீ ஏற்காமல் நம்பிக்கை தீபத்தின் ஒளிச்சுடராய் வரமாய் வருவாய் நீ. தாளாட்டும் அன்னையாய், தலை சாய்க்கும் தந்தையாய், தோள் கொடுக்கும் தோழனாய், தோள் சாய்க்கும் உடன்பிறப்பாய், என் உரிமை காதலனாய், என் உயிர் கணவனாய், சுவனத்திலும் என் வரமாய் வருவாய் நீ. இந்த கவிதையை தந்திருந்தவர் ஏத்தாளை புத்தளத்தைச் சேர்ந்த முகமது சரீன் சவுதுன் நிசா அவர்கள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கவிஞர்கள் தந்த கவிதைகளில் நல்ல கவிதைகளை கண்டு உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இனிவரும் நாட்களிலும் உங்களுக்கான கவிதைகளை நீங்கள் கருக்கட்டுகின்ற கவிதைகளை சுமந்து வர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் வழங்குகின்ற புகைப்படத்துக்கு ஒரு தலைப்பை வழங்குவோம். அந்த தலைப்பின் கீழ் நீங்கள் உங்கள் கவிதைகளை எழுதி எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதேபோன்று உங்களுடைய கவிதை எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் எங்களது பிறைநிலா யூடியூப் சேனலை அறிமுகம் செய்து வைப்பதோடு எங்களது பிறைநிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது முழுமையான வளர்ந்து வரும் கவிஞர்களுக்கு நல்ல களம் அமைத்துக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இனி அடுத்த ஒரு சில கவிதைகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் கல்லெலியைச் சேர்ந்த MFM ஃபஸீம். கல்லெலிய MFM ஃபஸீம் வழங்கும் கவிதை இப்படி அமைகிறது. விதியை மீறி விடியலை தேடி உள்ளம் உடைந்த தருணம், தோழியாய் தோள் கொடுத்து தோன்றியது அந்த உறவு. காதல் எனும் வார்த்தையை காதலிக்க மட்டும் பதிப்புரிமையாய் பதிவேடு செய்ததுதான் யாரோ. சில உன்னத உறவுகளுக்கு உரித்தானதே அழகிய அந்த வார்த்தை. தோற்றுப்போய் தோல்வியை எனக்கான தேர்விடமாய் தேர்ந்தெடுத்திருந்த வேளை,
வெற்றிக்கான படிக்கட்டுகளின் நெட்டுக்களாய் இருந்ததையிட்டு இன்றும் கடமைப்பட்டவனாய், உடன்பிறவு உறவுகளோ உதவாமல் தள்ளி போகும் தருணங்களில் என்னை விட்டு கொடுக்காமல் பெருமிதம் பேசுவதே பெரும் பொக்கிஷம்தான். எனக்கு கிடைத்த நீ ஒரு வரம்தான். கடலான கவலைகள் கண்ணீராய் கடக்கையில் அலைகளாய் அரவணைத்த அன்பு அவள். இன்று அழைப்புகளின்றி அமைதி காக்கும் காரணங்கள்தான் கலங்கி குட்டையாய் என்னை காண்பிக்கின்றது கடைசி வரை. என்னால் தவறவிடப்பட்ட மிச்ச சொச்ச தவறுகளும் என்னை தவறாய் காண்பிக்கும் சில கபடம் கற்றவர்களின் வார்த்தைகளுமே புரிதலில்லா பிரிவினை தேடிய பயணத்தில் பதிலில்லா நடைபெணமாய் நடக்கச் செய். இந்த கவிவரியை அனுப்பியிருந்தவர் கல்லலியிலிருந்து MFM ஃபசீம். உங்கள் கவிவரிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். செவியோரம் கவிநேரம் கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் உலகிடிவல மல்வானையைச் சேர்ந்த யும்னா ஃபாரூக் வழங்கும் கவிதை இப்படி கருக்கட்டி இருக்கிறது. என் அவனோடு சேரும் நாள் என் அழகோடு பூவும் சேரும், மனக்கோளம் காணும் என் காதலும் வாழும். எந்த நாள் அது இன்ப நாள் என எதிர்பார்த்து காத்திருக்கும் சுகம்தான் என்னவென்பேன், வரமாய் வருவாய் நீ. இதயத்தின் தூதுவனே, ஏன் இன்னும் இத்தனை தாமதம்? என் கரம் கோர்த்து விரல் மோதிரம் நீ மாற்ற வரமாய் வருவாய் நீ. அன்பை தேக்கி வைத்து ஆசைகளை அடக்கி வைத்து காத்திருக்கிறேன், வரமாய் வருவாய் நீ. உண்ணாமல் உறங்காமல் உன் வரவை எதிர்பார்த்து உன் நினைவாலே காத்திருக்கிறேன், வரமாய் வருவாய் நீ. உன் கொஞ்சம் குரலை கேட்டு என் மனம் குளிர, உனது கோபங்களை கண்டு உன்னை கொஞ்சிட வேண்டுமே என காத்திருக்கிறேன், வரமாய் வருவாய் நீ. காதல் கொட்டும் இனிய கவிதைகள் எழுதி எழுதி காலமெல்லாம் உனக்காகவே காத்திருக்கிறேன், வரமாய் வருவாய் நீ. இந்த கவிதையை தந்தவர் உலகிடிவல மல்வானையைச் சேர்ந்த யும்னா ஃபாரூக். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி கொண்டு வரும் இறுதி கவிதைக்கு சொந்தக்காரர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உக்குவல மாத்தல ருஷ்தா ஃபாரிஸ் வழங்கும் கவிதை இப்படி கருக்கட்டி இருக்கிறது. இதயங்கள் இடம் மாற இரு மனங்கள் ஒன்றாக இறைவனின் நாட்டத்தில் வரமாய் வருவாய் நீ. வறண்ட என் பாதையில் மலர்களை ஏந்தி வண்ணங்களை தூவ வரமாய் வருவாய் நீ. விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு அன்பு கொண்டு அரவணைத்து அழகாக வாழ வரமாய் இன்பத்திலே களிப்பற்று துன்பத்திலே தோள் தந்து இறுதி வரை துணை நிற்க வரமாய் வருவாய் நீ. என் கணாக்களை உன் கண்களில் சுமக்க வரமாய் வருவாய் நீ. எனக்கு நீ உனக்கு நான் என சுவனம் வரை சேர்ந்து செல்ல வரமாய் வருவாய் நீ. இந்த கவிவரிகளை கருக்கட்டி தந்திருந்தவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உக்குவல மாத்தளை ருஷ்தா ஃபாரிஸ். உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதுவரை செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய தினமும் நாம் உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை தந்து அதுக்கு பொருத்தமான தலைப்பாக வரமாய் வருவாய் நீ எனும் தலைப்பை வழங்கியிருந்தோம். அந்த கவிதைக்கு கவிஞர்கள் தந்த கவிதைகளில் நன்றி என்று கண்ட சில கவிதைகளை தெரிவு செய்து உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இன்றைய தினமும் இந்த தலைப்பில் ஏராளமான கவிஞர்கள் உங்களது கவிதைகளை அனுப்பியிருந்தீர்கள். கவிதைகளை அனுப்பிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் நாட்களிலும் நாம் வழங்கும் தலைப்புக்கு உங்களது கவிதைகளை அனுப்பி வையுங்கள். வருகின்ற கவிதைகளில் நல்ல கவிதைகளை இனம் கண்டு உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். கட்டாயமாக நாம் வழங்கும் தலைப்பில் உங்களது கவிதைகளை 15 வரிகளுக்கும் 35 வரிகளுக்கும் இடைப்பட்டதாக உங்களது கவிதைகள் இருக்க வேண்டும். தமிழில் டைப் செய்து அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பெயர் முகவரி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் விரும்பின் உங்களது புகைப்படத்தையும் அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் உங்களது கவிதைகளை அனுப்பி வையுங்கள். 07731476765 உங்களது கவிதைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இன்றைய தினமும் இதுவரை நேரம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தயாரித்து குரல் வடிவம் வழங்கியவர் சஃப்ராஸ் அபூபக்கர். சந்திப்புகள் சந்தர்ப்பவசமானவை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் நல்லதை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.